அது மாதிரி இன்னொருத்தர் மேடவாக்கத்தில் ஒரு கண்ணாடி கடைக்காரு, அவரும் இதே மாதிரி தான். 7 மணிக்கு கூப்பிட்டாரு, நான் போன 7 மணிக்கு அவர் கூப்பிட்ட நேரத்துக்கு போயிட்டாங்க. 2 மணி நேரம் என்னை உட்கார வச்சு 9 மணி அவர் கடை மூடுற வரைக்கும் உட்கார வச்சு என்ன பேசினார். பேசிட்டு சார் கண்டிப்பாக பண்ணிடலாம் சார், நான் அவருக்கு ஐடியாலாம் கொடுத்தேன். சார் இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணோம் சார். அவர் வந்து ஒரு கண்ணாடி கடை, அது அதாவது ஸ்பெக்ஸ் விற்கிற கடை. அது எல்லாமே நான் ஐடியா கொடுத்தேன், அப்படி பண்ணலாம் சார். எல்லாத்தையும் கேட்டுட்டு கையெல்லாம் கொடுத்துட்டு, சார் சூப்பர் சார், இந்த ஒரு காம்ப்ளிமெண்ட் உங்களுக்கு ஒரு கூலிங் சார் சார்னாரு. இல்லை சார், நான் வேலை முடிக்காமல் எந்த இதுவும் பொருளும் வாங்க மாட்டேன், இந்த வந்து நான் வீடியோ பண்ணதுக்கப்புறம் அதை கொடுங்க சார், எனக்கு நான் வாங்கிக்கிறேன், அது கூட நீங்கள் வீடியோவில் கொடுங்க, நான் அதை நான் ஷூட் பண்ணிக்கிறேன் சார் சொல்லிட்டு வந்துட்டேன். 2 நாளாக ஃபோன் பண்ணுறேன். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே 8 இடத்துல பிரான்ச் இருக்குது. அது இல்லாமல் துபாயில் வேறு ஒரு பிரான்ச் இருக்கான். மனுஷன் 2 நாளாக ஃபோன் பண்ணுறேன், என் ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை, ஃபுல் ரிங்கு போய் கட் ஆகுது. அதாவது பாருங்கள், ஒரு ஃபோன் எடுத்து சொல்கிறது, அதாவது எனக்கு வேண்டாம் தம்பி அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட தைரியம் இல்லாத என்ன ஓனருங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில்